மாமல்லபுரம் கடற்கரையில் நடைபெறும் ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் மீனவர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் 3வது சுற்றுக்கு முன்னேறி அசத்தியுள்ளார். இந்த போட்டியில் 19 ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 102 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். 4ஆம் நாள் சர்ஃபிங் போட்டியில் இந்தியா, தாய்லாந்து நாட்டு அலைசறுக்கு வீரர்கள் சீறி வரும் கடல் அலையில் சறுக்கி விளையாடினர். குறிப்பாக மாமல்லபுரம் மீனவர் பகுதியைச் சேர்ந்த கமலி என்ற சிறுமி அதிக உயரத்தில் சறுக்கி விளையாடி 3வது சுற்றுக்கு விளையாட முன்னேறினார். இந்த அலைசறுக்கு போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. தென்காசியில் பழுதான ஒரு அரசு பேருந்தை பயணிகள் எவ்வளவோ தள்ளிவிட்டும் அது ஸ்டார்ட் ஆகாத சம்பவம் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. வீரகேரளம்புதூர் பகுதியில் இருந்து தென்காசிக்கு கல்லூரணி என்ற கிராமம் வழியாக ஒரு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென பழுதான அந்த பேருந்தை பயணிகள் நீண்ட நேரமாக வடிவேல் காமெடி பட பாணியில் தள்ளிவிட்டனர். ஒரு கட்டத்தில் பயணிகள் ரொம்பவும் அப்செட் ஆகினர். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தனது சொந்த ஊரான மதுரை மாவட்டம் ராஜாக்கூர் கிராமத்தில் நடந்த திருவிழாவில் கலந்துகிட்ட நடிகர் சூரி ஆட்டம் பாட்டத்தோட திருவிழாவை கொண்டாடி இருக்காரு. ஆடி மாத திருவிழா அங்கு கோலாகலமாக நடந்துட்டு வர சூழல்ல வழக்கம் போல இதுல கலந்துகிட்ட நடிகர் சூரியும் நடிகர் விமலும் நையாண்டி மேல வாத்தியத்தோட கருப்பசாமி பாட்டு பாடி நடனமாடிய வீடியோ இப்போ வேகமா பரவிட்டு இருக்கு. தோனி கூட இசையமைப்பாளர் அனிருத் பேடல் கேம் விளையாடிய வீடியோ வெளியாகி இருக்கு. சென்னையில புதுசா ஒரு விளையாட்டு அரங்கத்தை திறந்து வச்ச தோனியும் அனிருத்தும் ஒன்னா விளையாட வீடியோவை ரசிகர்கள் பகிர்ந்துட்டு வராங்க. விராட் கோலி கிரிக்கெட் மட்டுமல்ல சிறந்த பாடகரும் என இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளார். களத்திற்கு வெளியே விராட் கோலியின் பண்புகள் குறித்து தோனியிடம் கேட்கப்பட்டது. அதில் கிரிக்கெட்டை தாண்டிய குணங்களை பற்றி கேட்டபோது கோலி ஒரு சிறந்த பாடகர் மற்றும் நடன கலைஞர் என்று தோனி சுவாரஸ்யமாக தகவலை பகிர்ந்துள்ளார். அதன்படி விராட் கோலி நன்றாக பாடுவார், அவர் ஒரு நல்ல பாடகர், அவர் ஒரு நல்ல நடன கலைஞர், அதைவிட மிமிக்ரியில் சிறந்தவர் என தோனி தெரிவித்துள்ளார். மேலும் ஜாலியான மனநிலையில் இருந்தால் விராட் கோலி மிகவும் பொழுதுபோக்கு அம்சம் கொண்டவர் என்றும் தோனி கூறியுள்ளார். நடிகர் அருண் விஜய் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்கிற ரெட்ட தல திரைப்படத்தோட டீசரை நடிகர் சிவகார்த்திகேயன் வெளியிட்டிருக்காரு. சிவகார்த்திகேயனோட மான் கராத்தே படத்தை இயக்கிய திருக்குமரன் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. இதுல நடிகர் அருண் விஜய்க்கு ஜோடியா சித்தி இத்னானி நடிச்சிருக்காங்க. குறிப்பா நடிகை தானியா ரவிச்சந்திரன் இந்த படத்துல ரொம்பவும் மெயினான ரோல்ல நடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பிடிஜி யூனிவர்சல் இயக்கி இருக்கிற இந்த படத்துக்கு சாம் CS இசை அமைச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில ரொம்ப எதிர்பார்ப்பா ஏற்படுத்திட்டு இருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் 31 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. திருப்பத்தூர் அருகே விராமதியில் ஸ்ரீ மந்தையம்மன் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 31 ஜோடி காளைகள் பங்கேற்றன. இந்த போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். சீனா
சீனாவின் செங்டு நகர்ல 12வது உலக விளையாட்டு போட்டி மிகவும் பிரம்மாண்டமா தொடங்கி இருக்கு. கண்கவர் கலை நிகழ்ச்சியோட தொடங்கி இருக்கிற இந்த போட்டி வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. உலக நாடுகள் பங்கேற்க உள்ள இந்த போட்டியானது 10 நாட்களுக்கு 61 பிரிவுகளுக்கு கீழே மொத்தம் 35 விதமான போட்டிகளை கொண்டிருக்கு. தென்மேற்கு சீனாவில் உள்ள ஒரு ஜூல இருக்கிற 2 பாண்டா கரடிகளுக்கு கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடப்பட்டிருக்கு. சோங் கிங் அப்படிங்கிற ஒரு நகராட்சி ஜூல இருக்கிற இந்த கிங் ஹுவா மற்றும் கிங் லூ அப்படிங்கிற 2 கரடிகளுக்கும் இது 4வது பர்த்டேவாம். பர்த்டே கிஃப்டா அதுக்கு ரொம்ப பிடிச்ச திராட்சை, ஆப்பிள்னு பல வகையான பழங்களால ஆன ஸ்பெஷல் கேக்க ஒரு பிடி பிடிச்சிருக்காங்க பாருங்க. மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பின் அழிவில் இருந்து தப்பிக்க வன உயிர்கள் போராடுவதை உணர்த்தும் விதமாக தி வாக் புரொடக்ஷன்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தின் கலைஞர்கள் 20,000 கிலோமீட்டர் கடந்து வந்து சாதனை புரிந்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் காங்கோவில் உள்ள கின்ஷாசாவில் இருந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களாலான வன விலங்குகளின் உருவ பொம்மைகளுடன் தங்களது பயணத்தை இந்த அமைப்பினர் தொடங்கினர். தொடர்ந்து சஹேல் பாலைவனங்கள், ஐரோப்பிய நாடுகள் வழியாக நார்வேயின் பனிப்பாறைகளில் தங்களது பயணத்தை முடித்தனர். ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் அடுத்த வாரம் வெளியாக உள்ள நிலையில் இன்று 10 சின்ன பட்ஜெட் படங்களும் OTTயில் 5 படங்களும் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதன்படி விக்னேஷ், நாசர் நடித்த ரெட் ஃபிளவர், காத்துவாக்கல ஒரு காதல், உழவர் மகன், மாமரம், நாளை நமதே, ராகு கேது, மகேஸ்வரன் மகிமை, வானரன், தங்கக்கோட்டை, நிஷா என 10 தமிழ் படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியுள்ளன. அதேபோன்று மிர்ச்சி சிவா, விஜய் யேசுதாஸ், அஞ்சலி நடிப்பில் உருவான பறந்து போ, சூரியின் மாமன், விஷ்ணு விஷால் தயாரிப்பில் அவரது சகோதரர் ருத்ரா ஹீரோவாக அறிமுகமான ஓஹோ எந்தன் பேபி, கலையரசன் நடித்த யாது மரியான் ஆகியவை OTTயில் ரிலீஸ் ஆகியுள்ளன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.